4 மணிக்கு எழுந்திருக்கிறதா இருந்தாலும் பேசிக்காகவே ஒரு புக்கையோ எதையோ வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம படிக்கும்போது நம்மளை தாண்டி ஒரு யார்னிங் வரும், ஒரு கொட்டாவி வரும். அந்த நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும், நம்ம உட்காரதுல டிஸ்கம்ஃபர்ட் இருக்கணும். நம்ம இப்போ சொகுசாக போயிட்டு இப்போ ஒரு சோஃபாவில் உட்காந்தோ, ஒரு குஷனில் உட்காந்துக்கிட்டோ, ஒரு நல்ல பெட்டில் உட்காந்துக்கிட்டோ அந்த மாதிரிலாம் நம்ம படித்தோம்னா நமக்கு அது செட் ஆகும். ஒன்று தரையில் உட்காந்து படிக்கணும், இல்லையா நார்மலான ஒரு சேரில் உட்காந்து படிக்கணும். கொட்டாய் என்ன சொல்லுங்க, ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்குது சார்? ஃபுட் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டில் இப்போ வந்து ஒரு டைம் லிமிட் இருக்குது சார். 8:30க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னும் போது நம்ம காலையில் எழுந்துச்சு, நான் நாளைக்கு காலையில் இந்த முக்கியமான டாப்பிக்கை படிக்க போகிறேன், எனக்கு வந்து சுத்தமாக தூக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் நைட்டில் ஃபுட்டு ரொம்ப லைட்டாக எடுத்துப்பேன். அதாவது வந்து முன்னாடி 4 பேர் நிற்கிறாங்கன்னா கூட எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்னால் ஓப்பன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு ஏதாவது பார்க்காம இருக்கவே முடியாது. அவர் இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஃபேஸ்புக்கில் இல்லைங்கிறது. படிக்கிறது எப்போ மறக்கணும் சார்? ப்ராப்பராக படிக்கிறதுனா நான் எது சொல்லுவேன்னா, நமக்கு 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் சார். நமக்கு எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். நமக்கு பிடிச்சதை சாப்பிட்றோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்னா காலைல எழுந்திரிக்க முடியும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அப்போ அதாவது அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ட்ரக்ஸு இதெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கோம்னா, இதுக்கு மேலே அடிக்ஷன் அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸை அதில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறோம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் காந்தராஜன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B ஹெச்ஆர்என்சி அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டில் மெயின்ஸு இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஸ்டேட்டில் 2nd ரேங்க் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். வணக்கம், என் பேர் பிரதீபன். சின்மய அகாடமியில் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன். நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி 1B அசிஸ்டன்ட் கமிஷனர் எக்ஸாமில் நம்மளோட இன்ஸ்டியூட்டை சேர்ந்த மாணவர் காந்தராஜன் அவர்கள் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார்கள். உண்மையிலுமே ப்ரோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரெகுலராக வந்து 4 மணிக்கு எழுறது என்னோட ரொட்டீனாக இருந்தது. காலையில் இந்த படிக்கணும் அதுக்காக எழுற இதுவாக இல்லை, என்னோடய ரொட்டீனே வந்து 4 o'clock வந்து எழுந்திருவேன். நான் 4 to 4:30 அந்த டைமில் எனக்கு தூக்கம் தெளிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த அலாரம் வைக்கணும் அந்த மாதிரி அவசியம் எதுவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் எழுந்திருவேன். அது வந்து எனக்கு படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ புதுசாக நான் இப்போ 4 மணிக்கு எழுந்து நான் படிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த 4 மணிக்கு எழுறதே எனக்கு பெரிய சுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் படிக்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு டைமிங் நான் 4 மணிக்கு எழுந்திருவேன். நான் 4 மணிக்கு எழுந்துச்சி வாக்கிங் போனேன், ஏதோ பண்ணின்னு இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க சார்? 4 மணிக்கு எழுந்தோடனே எக்ஸாம், அதாவது படிக்கிற டைமில் சொல்கிறேன் சார். படிக்கிற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, 4 மணிக்கு எழுந்தோடனே இது நான் இப்போ கரெக்டாக ஜர்னி ஆரம்பிக்கிற டைம் வெயில் சீசன் முடிஞ்சு குளிர் ஆரம்பிக்குது சார் டைம் சார். அந்த டைமில் வந்து என்னென்னா வெடிகாலில் தான் நல்லா தூக்கம் வரும். குளிர தான் நல்லா தூக்கம் வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டு மொட்டை மாடியில் தான் இருக்கும். மாடியிலேருந்து போயிட்டு ஒரு திட்டு மாதிரி இருக்கும். அந்த திட்டில் போயிட்டு இது ஷர்ட்டுக்கிட்ட எதுவுமே போடாமல் நான் ஒரு அந்த திட்டு மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணுவேன். ஒரு 10 to 15 minutes கண்ணை மூடி அழகாக. எனக்கு எதிரில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தோட காற்று என் மேலே அடிக்கும். காலையில் எந்த சத்தமுமே இருக்காது சார், சுத்தமாக ஒரு சவுண்டு இருக்காது. காலையில் எழுந்துச்சி தியானம் பண்ணும்போது அந்த காற்று சில்லுன்னு அடித்து நான் திருப்பி போய் உள்ளே படுத்தினா கூட எனக்கு தூக்கம் வராது. அந்தளவுக்கு அந்த தியானம் என்னை ப்ரிப்பேர் பண்ணி விட்ரும். நல்லா மூச்சு இழுத்து ஒரு 10 டைம் விட்டோன்னா கரெக்டாக 3 நிமிஷம் 4 நிமிஷம் நம்ம பண்ணுற நம்ம எவ்வளோ தூக்கத்தில் எழுந்துச்சி வந்து உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்ம கண்ணை மூடின்னு தான் இருப்போம். ஆனால் அந்த தூக்கம் வராது நமக்கு. நம்ம ஃபுல் தூக்கத்தில் இருந்தால் எழுந்து வந்து நம்ம அந்த தியானத்தை பண்ணுவோம். ஆனால் நமக்கு அந்த தூக்கம் வராது. ஒரு 10 to 15 minutesக்குள்ளே நம்ம டோட்டலாக நார்மலாகிடுவோம். நார்மலானோடனே நான் பாட்டுக்கு போயிட்டு அப்போது திருப்பி போயிட்டு நம்ம திருப்பி ஷர்ட்டோ ஏதோ ஒன்று போட்டோன்னா நம்ம திருப்பி அந்த சாஃப்ட் நேச்சருக்கு வந்துடுவோம். சாஃப்ட் நேச்சருக்கு வரும்போது திருப்பி குளிர் கடக்கமாக இருக்கும், திருப்பி தூக்கம் தான் வரும். ஆனால் என்ன பண்ணுவோம்னா அப்படியே தான் போயிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே தான் படிப்பேன். ஏன்னா தூக்கம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா நம்ம ரெகுலர் ரொட்டீன் 4 மணிக்கு எழுந்திருக்கிறதா இருந்தாலும் பேசிக்காகவே ஒரு புக்கையோ எதையோ வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம படிக்கும்போது நம்மளை தாண்டி ஒரு யார்னிங் வரும், ஒரு கொட்டாவி வரும். அந்த நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும், நம்ம உட்காரதுல டிஸ்கம்ஃபர்ட் இருக்கணும். நம்ம இப்போ சொகுசாக போயிட்டு இப்போ ஒரு சோஃபாவில் உட்காந்தோ, ஒரு குஷனில் உட்காந்துக்கிட்டோ, ஒரு நல்ல பெட்டில் உட்காந்துக்கிட்டோ அந்த மாதிரிலாம் நம்ம படித்தோம்னா நமக்கு அது செட் ஆகும். ஒன்று தரையில் உட்காந்து படிக்கணும், இல்லையா நார்மலான ஒரு சேரில் உட்காந்து படிக்கணும்.
அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து தரையில் உட்காந்துட்டோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் ஒரு நார்மல் ஜோனில் நம்ம இருப்போம். கொட்டாய் விளாட்றது என்ன சொல்லுங்க, அந்த ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்குது? ஸோ ஃபுட் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டில் இப்போ வந்து ஒரு டைம் லிமிட் இருக்குது சார். 8:30க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னும் போது நம்ம காலையில் எழுந்துச்சு, நான் நாளைக்கு காலையில் இந்த முக்கியமான டாப்பிக்கை படிக்க போகிறேன், எனக்கு வந்து சுத்தமாக தூக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் நைட்டில் ஃபுட்டு ரொம்ப லைட்டாக எடுத்துப்பேன். அதாவது வந்து இப்போது 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டோன்னா நமக்கு டைஜஸ்ட் ஆகிடும். அதுவே நமக்கு அலாரம் ஆகிடும். 3:30-4 மணிக்கு நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். வயிறு ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிட்டு பசிக்க ஆரம்பிச்சிடும். அலாரமே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம காலையில் எழுந்திருவோம். ஸோ அந்த மெத்தடை நான் மெயினாக ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி நைட்டில் தூங்கும்போது ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தூங்கணும்னா நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தூக்கம் தெளிஞ்சிடும் சார். அதனால் வயிற்றை கொஞ்சம் காய போட்டு காலைல எழுந்த உடனே நைட்டே கீழேருந்து ஹாட் வாட்டரை ஃப்ளாஸ்கில் நல்லா ஹெவியாக சூடு பண்ணி ஃப்ளாஸ்கில் மேலே எடுத்துகிட்டு போயிடுவேன் சார். மேலே எடுத்துகிட்டு போயிட்டு தியானம் முடிச்ச உடனே ஒரு க்ரீன் டீ போட்டு நானே தண்ணி ஊற்றி டம்ளர் ஊற்றி க்ரீன் டீ போட்டு குடிப்பேன். குடிச்சிட்டு அடுத்து அப்படியே திருப்பி படிக்க படிப்பாருங்கிறத விட அவர் தெரிஞ்சுப்பார். அதுதான் மெயினாக சொல்லணும். அவர் படிக்க படிக்க நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் அதை நம்ம படிக்கணும், இதை மார்க்குக்கு இது வந்து இந்த கொஷின் மெயின்ஸில் வரும், இதை நம்ம இதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம் மெயினாக அப்படின்ட்டு அந்த ஆங்கிளில் தான் அவர் இப்போ இந்த மெயின்ஸுக்குன்னு இல்லை, எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், அதை அப்ளை பண்ணணும், அந்த கான்செப்ட்லேயே தான் அவர் படிப்பார். இவர் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது எனக்கே ஒரு வியப்பான விஷயந்தான். நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் அந்த மாதிரி கிடையாது, நான் 8 மணி வரைக்கும் தூங்குவேன். அவன் காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிக்கிறது எப்படிடா அவனால் முடியுது. அதே மாதிரி மதியத்துலேயும் தூங்க மாட்டான். எப்படிடா, எனக்கெலாம் ஒரு நாள் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டாலே மதியம் பயங்கர தூக்கம் வரும். இல்லை ஃபுல் டே, ஆமாம், ஆஃபீஸ் போனோடனே ஒரு 11:30க்கெலாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த நாளே போன மாதிரி இருக்கும் தூங்கலைன்னா. அது அவனுக்கு, ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். காலையில் ஏர்லியாக எந்திரிச்சிருவான், நைட்டு ஓரளவுக்கு டைமுக்கு படுப்பான். பார்த்தா டோர்லாம் ஓப்பனில் இருக்கும். போயிட்டு பார்த்தோன்னா இருட்டில் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க அந்த திட்டு மேலே. எப்படி இவ்வளோ குளிரில் வந்து இப்படி உட்காந்துட்டு தியானம் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளால் ஒரு வாரம் தான் எழுந்துக்க முடியும், அதுக்கப்புறம் நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு தூங்கிடுவோம். ஆனால் அதை எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருக்கும். அதுதான் சார், திருப்பி ஃப்ரெஷ் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து முதல்ல நம்ம எதில் கால் வைக்கிறோன்றது அவங்க தெரிஞ்சுக்கணும் சார். நம்ம வந்து ஒரு எக்ஸாம், இது நார்மலான ஒரு எக்ஸாமு அப்படின்ற நார்மலான ஒரு எக்ஸாம் தான் இது. ஆனால் நீங்கள் உள்ளே வந்தோடனே சிலபஸை பார்த்துட்டு மிரளக்கூடாது. இது இவ்வளோ இருக்கே, நம்ம வேகாக இருக்கே, நம்ம படிக்க முடியுமா, நம்மளால் முடியாது, இவ்வளோ பெருசாக, இது நம்ம வேறு ஒரு இந்த எக்ஸாமுக்கு போனோன்னா அதில் சிலபஸ் கம்மி, அந்த எக்ஸாம் போனோன்னா சிலபஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு மிரளக்கூடாது. அந்த சிலபஸை பார்த்துட்டு மிரளக்கூடாது. ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நம்ம என்ன படித்தோமோ திருப்பி நான் சொல்கிறது, நம்ம 6th-லேருந்து 12th என்ன படித்தோமோ அதை தான் திருப்பி வருது. அதை போய் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து எக்ஸாம் எழுத போகிறோம், அவ்வளோதான். அந்த கான்செப்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நம்ம எதுக்குமே பயப்படாமல் டிஎன்பிசி அடிச்சு தூக்கிட்டு போகலாம் சார். ப்ராப்பராக படிக்கிறதுனா நான் எது சொல்லுவேன்னா, நமக்கு 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் சார். நமக்கு எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம பிடிச்சதை சாப்பிட்றோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்னா காலைல எழுந்திரிக்க முடியாது, அது பெரிய டிஸ்ட்ராக்ஷனு. பிடிச்ச படம் என்ன வந்திருக்கும், அதை நைட்டு போட்டு பார்த்தோன்னா அதுவும் காலையில் எழுந்திரிக்க முடியாது, அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனு. நம்ம வெளியே போகணுன்னு ஆசைப்படுவோம், இங்கே போகணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம். சிம்பிளான விஷயம், அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு அந்த ஒரு பொருள் தேவைப்படும், அதை நம்ம இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு போய் வாங்கணுன்னா நம்ம அரை மணி நேரம் படிக்க முடியாது அப்படின்னா அதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். நாளைக்கு தேவைப்படுற பொருளை நம்ம போய் வாங்குறதுக்கு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னா அதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து வெளியில் 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் சார். பிரச்சனை இருக்கலாம். மெயின் மொபைல் தான். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் எப்படி சார்? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் நான் வந்து ஒரு 2-3 வருஷம் இருக்குது சார். 3 வருஷத்துக்கு முன்னாடியே, 3 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த சோஷியல் மீடியா எல்லாத்துலேருந்தும் லெஃப்ட் ஆகிட்டேன் சார். அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் சார். இப்போ இருக்கிறதுல என்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு 4 தடவையாவது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆமாம், அரை மணி நேரத்துக்கு 4
முன்னாடி 4 பேர் நிற்கிறாங்கன்னா கூட எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா என்னால் ஓப்பன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ் ஏதாவது பார்க்காம இருக்கவே முடியாது. அவர் இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஃபேஸ்புக்கில் இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஒருவேளை அவர் அவ்வளோ ஆக்குபைடாக அவரை வச்சுருக்காரு, அதனால் அந்த மாதிரி அவ்வளோ. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய பசங்க வந்து அதில் போயிட்டு பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் சண்டைலாம் வரும் 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போது அதுலேருந்து எல்லாத்துலேயும் வெளில வந்துட்டாருன்னே அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே இருக்கும்போது அது எப்படியான நேரத்துக்கு கொண்டுச்சு? சரி, இப்போ சிம்பிள், இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சு என் ஒய்ஃபோட ஃபோன் எடுத்து நான் இன்ஸ்டா பார்ப்பேன் சார். இன்ஸ்டா பார்க்கும்போது நான் ஒரு ரீல்ஸை தான், அதாவது இன்ஸ்டா நான் இப்போ ஸ்க்ரால் பண்ண அவங்க எதனா ஸ்டோரி போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பார்க்கும்போது அடுத்த ரீல்ஸுக்கு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்படி போகும்போது நான் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியே வர முடியல. நான் இப்போ ஸ்க்ரால் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என் டைம் எவ்வளோ கன்சியூம் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அப்போ அதாவது அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ட்ரக்ஸு இதெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கோம்னா, இதுக்கு மேலே அடிக்ஷன் அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸை அதில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க இதுக்கு சொல்கிறது? அவர் சொல்கிறது கண்டிப்பாக கரெக்ட் தான் சார். எடுத்து ஆரம்பித்து பார்த்தா ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகி போயிருக்கு, இல்லை ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகி போயிருக்கு. அதனால் அதுலேருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தனியாக இருக்கிறது, அதுலேருந்து வெளியே வந்து இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதுவே அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? ஒரு மொத்தமாக வர முடியலனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சி வந்துட்டா நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கலாம். உண்மையிலே நிறைய டைம் கிடைக்கும், நம்ம மைண்டே நிறைய மாறிடும். படிக்கிறது எப்போ மறக்கணும் சார்? அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து என்னன்னு முழுசாக புரிஞ்சிக்காம அதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணி எதுக்குன்னு தெரிஞ்சிக்காமல் படித்தோன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. அது வந்து படிக்கிறது எங்கேயுமே யூஸ் ஆகாது, மறந்துடும். என்னன்னு தெரிஞ்சுட்டு படிக்கணும். படிக்கிறது அதே தான் சார். நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த கான்செப்டை டெக்ஸ்ட்டாக படிக்காமல் கான்செப்டாக படித்தோன்னா புரிஞ்சிடும். அவங்க நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் எப்படி இருக்கும், அடுத்து அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை நினச்சி பார்த்து அவங்களே அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கணும் சார். ஒரு டைமில் அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும், குறையும். இது எதுக்கு படிச்சுட்டு அப்படின்ட்டு. இப்போது அவரே கூட பார்த்தீங்கன்னா அவர் அட்வொகேட்டாக இருக்கார். அவர் ஃபீல்டுலையுமே அவர் பயங்கர, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வயசுக்கு அவர் ஃபீல்டில் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறதும் அவரோட ஃபீல்டில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணதுமே ரொம்ப ஜாஸ்தி தான். அவர் நிறையவே பண்ணிகிட்டு இருந்தார். அவர் நினச்சிருந்தா ஓகே, இது இவ்வளோ எதுக்கு கஷ்டப்படணும், நம்ம அப்படியே இந்த அட்வொகேட் இதுலேயே நம்ம நல்லா ஷைன் ஆகிட்டு தானே இருக்கோம், இதுவே இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு படிக்கிறப்ப அவருக்கு தோணி இருக்கலாம் மேபி. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் அது அந்த பவர், அந்த போஸ்டிங்குரிய அந்த இது வேற இல்லை. வணக்கம், என் பேர் பிரதீபன். சின்மய அகாடமியில் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன். நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி 1B அசிஸ்டன்ட் கமிஷனர் எக்ஸாமில் நம்மளோட இன்ஸ்டியூட்டை சேர்ந்த மாணவர் காந்தராஜன் அவர்கள் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார்கள். உண்மையிலுமே ப்ரோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.